गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अन्नामलयाय अडियेनै ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் अतिमधुरचापहस्ताम् अपरिमितां मोदभानसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे। हरि ओम। ललिता सहस्रनामத்தில் முதல்ல அம்பாளுடைய பிறப்பை பற்றி குறிப்பு வந்தது இல்லையா? சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரியா சம்பூதா, சிதக்னி குண்டத்திலேருந்து தோன்றியவள். சிதக்னின்னு சொன்னால் அந்த அறிவே ஸ்வரூபமாகிய சிதக்னி, அந்த குண்டத்திலிருந்து தோன்றியவள். தேவ காரிய சமுத்தியதா, எதுக்காக தோணுனா தேவ காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக என்று தோணுனா. அப்புறம் அவளுடைய உருவங்கள், அவளுடைய அந்த கேஷாதி பாத பர்யந்தம் அதை விவரிச்சுட்டே போகிறாங்க அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் அந்த வாக்தேவதைகள். அப்புறம் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால், ஒரே ஒரு வாட்டி அந்த அந்த கேஷாதி பாதம் ஒரு வர்ணனை நான் படிக்க போகிறேன். எதுக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் ரொம்ப கவனமாக கேட்டுவாங்க. ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கோ த்ரூ வெரி ஃபாஸ்ட். ஆனால் நீங்கள் ரொம்ப அட்டென்ஷனோடு கேட்கணும். அது 6வது நாமத்திலேருந்து நான் வாசிக்க போகிறேன். 1000 சூரியர்கள் உதித்தார் போன்ற பிரகாசம் பொருந்தியவள், அதாவது உத்யத்பானு சகஸ்ராபாயி நமஹா. அதுக்கப்புறம் 4 கைகளை உடையவள், ஆசை வடிவான பாசம் உடையவள், அதாவது இடது கையில், இடது பின் கையில். அப்புறம் வலது பின் கையில் கோபமாகிய அங்குசம் தரித்து பிரகாசிப்பவள், மனமாகிய கரும்புவில் உடையவள், 5 தன்மாத்திரைகளாகிய பானங்கள், அதாவது சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம் அப்படிங்கிற 5 தன்மாத்திரையாகிய பானங்களை தரித்திருப்பவள், தனது சிவந்த திருமேனியின் காந்தி வெள்ளத்தில் உலகனைத்தையும் மூழ்கச் செய்பவள், சம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்திகம் என்ற புஷ்பங்களை கூந்தலில் அணிந்து விளங்குபவள், பத்மராக மணிகள் வரிசையாக பதிக்கப்பெற்று ஒளிவீசும் அழகிய கிரீடத்தை அணிந்தவள்,
அஷ்டமி சந்திரன் போல் விளங்கும் நெற்றியுடையவள். சந்திரனிடம் தோன்றும் களங்கம் போன்று முகமண்டலத்தில் விளங்கும் கஸ்தூரி பொட்டுடையவள். மன்மதன் வசிக்கும் மங்கள வீடாகிய முகத்திற்கு தோரணங்கள் போன்ற புருவங்களை உடையவள். முகத்தின் அழகு வெள்ளத்தில் சலிக்கும் மீன்களைப் போன்ற கண்களை உடையவள். அண்டலர்ந்த சம்பகம் போன்ற அழகிய மூக்குடையவள். நட்சத்திரத்தினும் மிகுந்த ஒளி வீசும் மூக்குத்தி அணிந்தவள். மனோகரமாக கதம்ப பூவை செய்ப்பூவாக உடையவள். சூரிய சந்திரர்களை தோடுகளாக அணிந்தவள். பத்மராக சிலை கண்ணாடியினும் மிகுந்த பிரகாசமான கன்னங்களை உடையவள். புதிதான பவழத்தினும் கோவைப்பழத்தினும் சிறந்த காந்தி பொருந்தி உதடுகளை உடையவள். சுத்தவித்தையே முளைத்தாற் போன்று விளங்கும் இரு பல்வரிசைகளை உடையவள். அவளோட தாம்பூல மகிமையை சொல்றாங்க. எத்திக்கில் உள்ளவரையும் நறுமணத்தால் கவரும் கற்பூர வீடிகையொற்ற தாம்பூலம் தரித்தவள். கச்சவி என்ற சிறந்த வீணை நாதத்திலும் இனிய மொழியாள். காமேஸ்வரனுடைய மனது மூழ்கி விளையாடும் பிரவாகம் போன்ற புன் சிரிப்பினள். உவமையற்ற அழகு வாய்ந்த முகவாய் கட்டி அழகுடன் விளங்குபவள். காமேஸ்வரர் கட்டிய மங்கள் நாடுடன் பிரகாசிக்கும் கழுத்தினள். பொன்னால் ஆகிய தோள் வளைகளை அணிந்தவள். அசைகின்ற முத்துக்களுடன் கூடி ரத்தின பதக்கம் பொருந்திய அட்டிகை அணிந்தவள். அத்திகை நெக்லஸ் தான் இல்லையா? அட்டிகை நெக்லஸ். ரத்தின கலசம் போன்ற தன் ஸ்தனங்களையே கொடுத்து காமேஸ்வரருடைய பிரேமையே விலைக்கு வாங்கியவள். நாபி எனும் பாத்தியில் இருந்து முளைத்தெழுந்த கொடி போன்ற மெல்லிய ரோம வரிசையின் உச்சியில் பழுத்த பழங்களையொத்த இரு ஸ்தனங்களை உடையவள். ரோம வரிசையாகிய கொடி காணப்படுவதால் அதற்கு ஆதாரமாக ஒரு இடம் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கும்படி இருக்கும் எடையுடையவள். ஸ்தனவாரத்தினால் இடைக்கு ஊனம் ஏற்படாது காப்பதற்காக அணிய பெற்ற முப்பட்டையோ என விளங்கும் 3 மடிப்புகளை வயிற்றில் உடையவள். சிவப்பு பட்டாடையால் பிரகாசிக்கின்ற இடையுடையவள். இரத்தின சதங்கைகளுடன் விளங்கும் அழகிய அரஞ்ஞான் பூண்டவள். காமேசனால் மட்டும் அறிய பெற்ற அழகும் மென்மையும் கொண்ட துடைகளை உடையவள். மாணிக்க முகுடம் போன்ற முழந்தாள் சில்லுகளை உடையவள். இரத்தின கோபங்கள் என்ற கார்காலத்து பூச்சிகள் வைக்கப்பெற்ற மதனவேளின் அம்பராத் தூணிகளோ என தோன்றுவையான பசலை படர்ந்த முன்னங்கால்களை கொண்டவள். உருண்ட அழகிய கணைக்கால்களுடன் உடையவள். ஆமையின் முதுகுபோல் வளைந்த புறங்கால் உள்ளவள். தன் பாதங்களில் வணங்குவோர் அகத்தில் உள்ள இருளை நகத்தின் காந்தியால் போக்குபவள். தன் பாதங்களில் வணங்குவோர் அகத்தில் உள்ள இருளை நகத்தின் காந்தியால் போக்குபவள். தாமரையினும் மிக்க அழகு வாய்ந்த பாதங்களை உடையவள். ஒலிக்கும் இரத்தின பல்கள் கொண்ட சிலம்புகளால் விளக்கம் வரும் அழகிய பாதங்களை உடையவள். ஹம்சம் போன்ற மெதுவான நடையுடையவள். பேரழகின் பொக்கிஷமானவள். எல்லாவற்றிலும் சிகப்பு வர்ணமானவள். குறைவற்ற அழகு வாய்ந்த அங்கங்களை உடையவள். சர்வாபரண பூஷிதை. காமேஸ்வரனான சிவனுடைய துடைமேல் அமர்ந்தவள். சிவ வடிவானவள். தன்வயப்பட்ட பர்தாவை உடையவள். 54வது அந்த மந்திரம் நாமம் வரைக்கும் அம்பாளுடைய வர்ணனை. கேஷாதி பாத பர்யந்தம். ஏன்னா பெண் தெய்வங்கள் வர்ணிக்கும்போது கேஷாதி பாத பர்யந்தம் சொல்கிறாங்க. அதே ஆண் மூர்த்தங்களை வர்ணிக்கும்போது பாதத்திலேருந்து ஆரம்பித்து கேஷாதி வரைக்கும் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நான் இவ்வளோ 54 நாமாக்களை படித்தேன். இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன்னா, உங்கள் மனசில் அம்பாளை பற்றி நினைக்கும்போது இந்த வர்ணனைகள்லேயே ரொம்ப பதிஞ்சு அழகாக இருக்கக்கூடியது எது? அது ஐ வாண்ட் டு நோ ஃப்ரம் யூ. கஸ்தூரி திலகம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அதுக்கு ஒரு காரணமும் சொல்லணும். ஏன் உங்களுக்கு அது ரொம்ப மனதை ஈர்க்கிறதா இருக்கு? அம்பாளை பார்க்கும்போது அந்த திலகம் வந்து கண்ணில் அப்படியே படித்து அதில் வர அந்த ஜோதி தான் அப்படியே மனசில் பதியுது. அது எதோட ஒப்பிட்டுருக்க? கஸ்தூரி திலகத்தை குங்குமம் அது கஸ்தூரி திலகத்தை போன்ற குங்குமம் வச்சிருக்காங்க. இல்லை கஸ்தூரி திலகம் சொல்றாரு. அது பார்க்கக்கூடாது, பார்க்கக்கூடாது இனிமேல். அங்காம்மா எதோட ஒப்பிடுறாரு? அது ரொம்ப அழகாக ஒப்பிட்டுருக்காரு. கஸ்தூரி திலகம் அவள் அணிஞ்சிருக்கா இல்லையா? அது குங்குமம் கிடையாது. குங்குமம் வேற, கஸ்தூரி திலகம் வேற. கஸ்தூரி திலகம்னு சொன்ன எப்படின்னு கேட்டால், கஸ்தூரின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கு இல்லையா, அது திலகமாக வச்சுருக்கிறவன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி அது வந்து கொஞ்சம் கருப்பு நிறத்தில் இருக்குமோன்னு தெரியல எனக்கு. நானும் கஸ்தூரி எக்ஸாக்டாக பார்த்ததில்லை. தெரியலையா? ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அதாவது சந்திரனில் உள்ள களங்கம் அது மாதிரி அவன் முகமண்டலத்தில்
சந்திரனாகி முகமண்டலத்தில் இருக்கிற கலங்கம் போல அவருடைய அந்த கஸ்தூரி திலகம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கு. ஆமாம். உங்களுக்கு வணங்கும் போது பாதங்கள் நகை மூலகமா அம்பாள் அகத்தில் உள்ள இருட்டை நீக்குவார். ஓப்பா, யார் வந்து வணங்குறாங்களோ அவங்களுடைய அக இருளை வந்து அவருடைய பாதத்தில் அந்த நகத்தில் உள்ள அந்த காந்தி ஒளி அதை நீக்கி விடுங்கிற மாதிரி. இருளுக்கு ஆப்போசிட் ஒளி தானே, அந்த நாகத்தோட ஒளி அப்படி இருக்கும், அது வந்து அக இருளையெல்லாம் போக்கிடுங்கிற மாதிரி. அது அவங்களுக்கு பிடிச்சது ஏன்னா அக இருளை போக்குறதுனால. வெரி குட். மூக்குத்தியும் அந்த கால் இந்த காட்டங்கம் இருக்கு, இது ரெண்டு தான் ஜெனரலி when I see her உடனே எனக்கு மனசுல வருது. மூக்குத்தி எதோட கம்பேர் பண்ணிருக்காங்க? இது ஸ்டார்ஸ் ஆமாம், தாரா காந்தி திரஸ்தாயி, நட்சத்திரங்களோட பிரபையும் தோற்கடிக்கூடியதாக இருக்குங்கிற மாதிரி அவளுடைய அந்த மூக்குத்தி. சூரியன் சந்திரன் அதான் சாரதா பீட்டம். அந்த போட்டோ பார்த்தோன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் நேரா போறது அவளோட அந்த மூக்குத்தி தான். பியூட்டிஃபுல். நாகஸ்வரூபாச்சாரியா வந்து அந்த அதிமதுர சாமஹஸ்தா அதுக்கப்புறமும் அதனால அது இட் இஸ் மோர் ஆஃப் என்ன அர்த்தம் அப்படின்னா ராகம் வந்து ஷீஸ் ஹேவிங் ஒரு கையில் வந்து பாஷம் வச்சுருக்கா. நம்மளோட இதெல்லாம் ஆஷாதி பாஷங்கள்லாம் வந்து ராகஸ்வரூப பாஷாட்டியா எல்லாத்தையும் அருண வல்லவன் தார்மிகான என்ன ஆசைகள் இருக்கும். என்ன சொல்றீங்க? அதான் குழம்பி சொல்றீங்களா? ராகஸ்வரூப பாஷாணி எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? அவள் ஒரு பாஷம் ஒரு கையில் வச்சுருக்கா. ஆமாம், அதில் வெளிச்சு இழுக்கிறதுக்கு அவள் தன்னுள்ள அது எப்படி அவளை இழுத்துக்க முடியும்? அவளுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்து இழுக்காம தான். ஸோ நம்மளோட ஆசைகளும் நிறைவேற்று தான் அவன் வந்து நம்மளை வந்து அவள் பிடிச்சி இழுத்துக்கிறான். அதே மாதிரி குரோதாங்குற சோர்வெல்லாம் அந்த எப்பவுமே நீங்கள் சொல்கிற அந்த அப்படி நம்ம ஒரு யானையை வந்து ஒரு சின்ன அம்புஷத்தை வச்சு சரியா இது பண்ணனா குத்துவாடும். ஸோ அவன் அதுவும் she will try to take her into herself. அது நம்ம வந்து கொஞ்சம் சரியா இது கேட்கல அவளை ஆர் வாட் எவர் அவளை சரியா வழிபடுத்தணும்னா அந்த அங்குஷத்தையும் யூஸ் பண்ணுவான். பாஷாங்குஷம் அதிமதுர சாபஹஸ்தம் வந்தப்புறம் தான் இது இன்னும் கொஞ்சம் இந்த ஒரு ஆஸ்பெக்ட் தோன்றுது. இல்லாட்டினா யூஸ்வலாக நம்ம இடத்துல வந்து ஒரு சண்டி இருக்கா. ஸோ அவளோட முகமும் ரொம்ப ரொம்ப சாந்தமாக இருக்கும், சாந்த ஸ்வரூபியாக இருக்கும். அவளோட இடை அழகு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஸ்டைலாக நின்றுருக்கும். இந்த பாட்டன் இல்லாமல் அப்படியே அது நூண்டு இடையாக இருக்கும், ஒரு ஸ்டைலாக நின்றுருக்காங்க. அது அந்த பார்க்க ஃபிட் பிடிக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காரு? இடையை அந்த இடையை வந்து அந்த அது வந்து மடிப்புகள். ஆமாம், இடை இந்த ரோமவரிசை இருக்கிறதுனால ஆதாரமாக இருக்கணும், ஊகிக்கிற மாதிரி இருக்கிற காணாமல் இல்லையோன்னு இல்லையோன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிற இடைன்னு சொல்லப்பட்டு. ஆமாம், தொப்புளை வந்து பாத்தின்னு சொல்கிறாங்களே, அதுலேருந்து ரோம வரிசை வருது இல்லையா, அதை கொடிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அது இருக்கிறதுனால அதுக்கு ஆதாரமாக ஏதாவது இருக்கணும் தானே, அப்படி அதனால ஊகிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இடையுடையவள் நீங்கள் சொல்லப்பட்டு. இடையே இல்லை, ஆனால் இருக்கணும்னு ஊகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடை இருக்கு. அது வேறு, அது வயத்தில் இருக்கிற மடிப்பு, 3 மடிப்புகள், அதை சொல்ல நினைக்கிறேன். இந்த இடையை தானே சொல்றீங்க. ஒரு டவுட், இந்த வில்லுங்க வச்சிருக்காங்க இல்லையா 5 ராக அம்பு 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 வந்து காம குரோத ராகம் இதெல்லாம் நசிப்பதற்காக அம்பாள் வச்சிருக்காங்களா? அது அர்த்தமா என்னது? இல்லை, அப்படி இல்லை. அவன் வந்து அம்பு இப்போது மன்மதன் வந்து அம்பாளுடைய அம்சம் தான் சொல்கிறாங்க. அவனும் கையில் என்ன வச்சுருக்கான்? கரும்பு வில்ல அந்த மலர் பானம் தான் வச்சுருக்கான். அது என்னன்னு கேட்டால் மனுஷங்களுக்குள்ளே வந்து அந்த மாதிரியான ஒரு காமத்தை உண்டு பண்ணணும். அது என்னன்னு கேட்டால் அவள் காமத்தையும் உண்டு பண்ணுறவளும் அவள் தான், அந்த காமத்தை வந்து நீக்குவோடும் அவ்வளோதான் சொல்லப்பட்டு அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டு. அதான் என்ன பஞ்ச தன்மாத்திரையும் சொல்லப்பட்டிருக்கு. சப்தஸ்பர்ச ரூபரச கந்தம்ங்கிற பானத்தை வச்சுருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. இங்கே பானத்துக்கு என்ன சொல்கிறேன்? சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தம், அதான் நம்ம அனுபவிக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இதில் ரொம்ப வந்து மனசுக்கு பிடிச்ச ஒரு நாமம் என்னென்னா 28வது மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ மானசா.
அதாவது காமேஸ்வரனுடைய மனது மூழ்கி விளையாடும் பிரவாகம் போன்ற புன் சிரிப்பினாள். ஸோ அவளோட புன் சிரிப்பை பார்த்தா காமேஸ்வரன் அதில் அப்படியே தன்னை துளைத்து அப்படியே மூழ்கி விளையாடுறாள் அந்த புன் சிரிப்பில். அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சௌந்தரிய லகரியும் அவளோட புன்னகை பற்றி அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த அந்த என்ன என்ன பறவை அது? சகோர பறவை. நிலவொளியே தான் அது உண்டு மகிழ்ந்து வாழுமா. அது ஏன் நிலவொளியை உண்டு வாழுங்கிறதுக்கு ஒரு காரணமாக சொல்லியிருக்காரு. அம்பாளுடைய முகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்தமயமான அந்த புன்னகை, அதை குடிச்சு மரத்து போயிடுச்சு அந்த மூக்கு. புளிக்கஞ்சியை நாடுறதுக்காக தான் அந்த நிலவொளியை குடிக்கிறதா, நிலவொளியை சாப்பிட்றதா அங்கே சொல்லியிருக்காரு சங்கர். அப்போ அம்பாளோட பொன் சிறப்புக்கும் சந்திரன் வர இதுக்கும் கம்பேர் பண்ணிருக்கோம். அது மோசங்கிற. சந்திரன் வர நிலவொளி ஒன்றுமே இல்லை, புளிக்கஞ்சிங்கிறாரு. இது அமிர்தம்ங்கிறாரு. மூக்கு மரத்து போனாலும் கொஞ்சம் புளி வேணும், புளிக்கஞ்சி வேணுங்கிறதுக்காக அதை குடிக்கலாம். ஆனால் புளிக்கஞ்சி போல் அது மோசமாக இருக்கும். அம்பாவோட புன்சிரிப்பு அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறார். இங்கே அம்பாவோட புன்சிரிப்பை கண்டு காமேஸ்வரனுடைய மனசு அப்படியே அதில் தன் தொலைத்து விட்டு அப்படியே அதில் மூழ்கி விளையாடுற மாதிரி சொல்லி அந்த புன்சிரிப்பு அப்படி சொல்லியிருக்காரு. இந்த புன்சிரிப்புங்கிறது ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதான் எனக்கு ரொம்ப மனசில் நிற்குது. மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேஷ. மஜ்ஜத்னா அதிலே மூழ்கிடுறார் காமேஸ்வரோட மனசு. காமேஸ்வரோட மனசு அவளோட புன்னகையிலே மூழ்கிடுதான். அப்படியே தன்னை மறந்துடுறார். அம்பாளுடைய புன்னகை அப்படி ஒரு அருமையான புன்னகைங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு முறை எல்லாத்தையும் படித்தது ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? சரி, இன்றைக்கி அடுத்ததுலேருந்து நம்ம போவோம். வாசிங்கம்மா அந்த ஸ்லோகத்தை. सुमेरुमध्यशृङ्गस्ता श्रीमन्नगरनायिका चिन्तामणिगृहान्तस्था पञ्चब्रह्मासनस्थिता सुमेरुमध्यशृङ्गस्था श्रीमन्नगरनायिका चिन्तामणिगृहान्तस्था பஞ்சபிரம்மாசனஸ்திதா. இந்த நாமாக்கள்லேருந்து அம்பாளுடைய வாசஸ்தலம், அவள் எங்கே வசிக்கிறாள் அப்படிங்கிற குறிப்பெல்லாம் கொடுக்கப்படும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி வாக் தேவதைகள் தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை கொடுத்தா நம்ம பார்த்தோம் இல்லையா? வாக் தேவதைகள் அம்பாளுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த சாம்ராஜ்யத்தில் அவளை சூழ்ந்து இருக்கக்கூடியவங்க. அவங்க வாக் தேவதை ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிறதுனால இது ரொம்ப ஆத்தென்டிக். இப்போ அம்பாள் எங்கே இருக்கான்னு கேட்டால் சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா. அதான் நம்ம புராணங்களில் மேருமலைன்னு வருது. ஜியாகிரபிக்கலாக அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணலான்னு அப்படி சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஆனால் புராணங்களில் வருது மேரு மலைன்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வாக போற்றி புகழப்படுகிறது. அதுலேயும் இங்கே இந்த கமெண்ட்ரியில் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கு 3 சிகரங்கள் இருக்கும் அந்த மேருமலைக்கு. அந்த 3 சிகரத்தில் ஒரு சிகரத்தில் வந்து பிரம்மா, ஒரு சிகரத்தில் விஷ்ணு, இன்னொரு சிகரத்தில் ருத்ரன் இருக்காங்க. அதுக்கு நடுவில் 4வது சிகரம் ஒன்று இருக்கும். இந்த 3 சிகரத்துக்கு நடுவில் அதில் தான் அம்பாள் வீட்டு இருக்கிறதா இங்கே குறிப்பு சொல்லப்படும். சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா, அதாவது சுமேரு அந்த மேருமலையுடைய நடு சிகரத்திலே அவள் வாசம் செய்கிறாள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவள் அந்த அமிர்த சாகரம், அமிர்த கடலில் தான் வாழ செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே என்னது மேருவில் வாசம் செய்கிறதா சொல்லியிருக்கேன்னு நம்ம யோசிக்கலாம். மேபி அந்த அமிர்த சாகரத்து நடுவில் அந்த மேருமலை இருக்கலாமா? அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகர நாயிகா. அவள் ஆட்சி செய்யும் அந்த நகரத்துக்கு பேர் ஸ்ரீநகரம்னு பேருன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீநகரம், ஸ்ரீன்னு சொன்னாலும் ஐஸ்வர்யத்தை குறிக்கூடியது இல்லையா? இங்கே என்ன அண்ணா சொல்லியிருக்காருன்னு கேட்டால், ஸ்ரீநகரம் நம்ம சொன்னால் கூட இந்த பிரபஞ்சமே அவளுடைய நகரம்தான். ஸோ இந்த பிரபஞ்சத்தையே ஆள்பவளாக இருக்கிறாள். இப்போதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? ஆரம்பத்திலேயே என்ன சொல்லியிருக்கு? ஸ்ரீ மகாராஜ்யி ஸ்ரீமத் சிம்ஹாசனீஸ்வரின்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ ஆக இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே ஆழக்கூடியது. ஆக இந்த ஸ்ரீநகரங்கிறது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரத்தை குறிக்காது. ஸ்ரீநகரங்கிறது பிரபஞ்சமே தான். ஏன்னா அம்பாள் அந்த பிரபஞ்சத்தில் வீட்டிலிருந்து எல்லாவற்றையும் வாழ்கிறாளுங்கிற மாதிரி இங்கே குறிப்பு கொடுப்பட்டு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக
ஸ்ரீமன் நகர நாயிகா அப்படின்னா அந்த ஸ்ரீநகரம்ங்கிற அந்த நகரத்தை நாயகியாக விளங்கக்கூடியவள். அப்படின்னா நாயகி அவள் தான் அதை ஆட்சி செய்கிறாள். 57வது நாமா சிந்தாமணி கிரகாந்தஸ்தா. இதுவே நம்ம சௌந்தர்யில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த அமிர்தமயமான கடலில் நடுவில் சிந்தாமணி கிரகம், சிந்தாமணினாலேயே ஆன கிரகம். சிந்தாமணி உங்களுக்கு என்ன தெரியுமா, நம்ம மனசோட ஆசைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய சிந்தாமணின்னு சொல்லுவோம். அதாலே கட்டின அந்த கிரகத்தில் வாசம் செய்கிறார், சிந்தாமணி கிரகம். அப்படின்னு என்ன அர்த்தம், அவளுடைய கிரகத்து சிந்தாமணியான கிரகம்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவ்வளோ ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவள், நம்மளுடைய மனதில் அபிலாஷைகள் என்ன இருக்கோ எல்லாவற்றையும் பூர்த்தி செய்யக்கூடியவள். அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சிந்தாமணி கிரகாந்தஸ்தா பஞ்சபிரம்மாசனஸ்திதா. நம்ம பார்த்தோம் தானே, எந்த சிம்மாசனத்தில் வீட்டு இருக்கா, அதில் 4 கால்கள் இருக்குது அந்த சிம்மாசனத்தில். என்னென்ன, அதில் வந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், சிவன் சொல்லக்கூடாது, ஏன்னா சிவனுக்கே பல அம்சங்கள் இருக்குது. அதில் உருத்திரன், தமிழில் உருத்திரன் வாங்க, அந்த உருத்திரன். அப்புறம் ஈசான், அதுவுமே சிவனுடைய இன்னொரு அம்சமாக சொல்லுவோம், ஈசானன்னு சொல்லுவோம். அது 4 கால்களாகவும். பலகையா சதாசிவன், அதுக்கு மேலே காமேஸ்வரன் அவரோட தொடையில் உட்காந்துருக்கு. அப்படிதான் அது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த பஞ்ச பிரம்மாசனஸ்திதாயி சிதா அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லிங்கன்னா, அந்த விஷ்ணு, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசான், சதாசிவன் என்ற பஞ்ச பிரம்மத்தை ஆசனமாக உடையவள். பஞ்ச பிரம்மம்னு சொல்கிறாங்க இந்த 5 பேரையும், அது ஆசனமாக உடையவள். என்ன சொன்னால், இந்த பஞ்ச கிருத்தியங்கள் செய்கிறவங்க இவங்கெல்லாம். பஞ்சகிருத்தியம் 5 வகையான காரியங்களை ஏற்றுபவர்கள். பிரம்மா படைக்கும் தொழில், விஷ்ணு காக்கும் தொழில், ருத்ரன் அழிக்கும் தொழில். அப்புறம் இந்த ஈசானன் மறைப்பவர், சதாசிவன் அருள்பவர். இந்த பஞ்சகிருத்தியத்தில் இதெல்லாம் வருது. மறைத்தல்னு ஒரு தொழில், அது தொழிலாகவே செய்கிறார். மறைத்தல் என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் விளங்காமல், பரம்பொருளை பற்றின விளக்கம் இல்லாமல் செய்கிறது தான் மறைத்தல். அதுக்கு அதிபதியாக ஈசானன் இருந்து மறைச்சிட்டு இருக்கார் எல்லாத்தையும். சதாசிவன் அருள் செய்கிறான்னு அர்த்தம், அந்த மறைப்பை நீக்கி பரம்பொருளை விளக்கமாக நமக்கு காமிக்கிறார். இங்கே அண்ணாவோட குறிப்பில் என்ன சொல்லப்பட்டுன்னு கேட்டால், அம்பாள் வந்து அந்த பஞ்ச பிரம்ம ஆசனத்தில் உட்காந்துருக்கா. என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த 5 தொழிலை செய்யக்கூடிய 5 பேருக்கும் அவள் தான் சக்தியை கொடுத்துட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்கே குறிப்பு. அப்புறம் என்ன அர்த்தம், அவங்களாம் வந்து இவளுடைய சேவர்கள் போல, அவளுடைய அந்த ஆணை அதுக்கு உட்பட்டு அவங்க இயங்குகிற மாதிரியும், அவளுடைய அந்த சக்தியினாலேயே அவங்க இயங்குகிற மாதிரியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால தான் அந்த சிம்மாசனத்தை உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த 5 தொழிலை செய்யக்கூடியவங்க கூட அவளிடமிருந்தே சக்தியை பெற்று தான் செய்கிறார்கள். அவளுடைய சக்தி இல்லாட்டி அந்த சிவம் கூட எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் அப்படியே தான் கிடக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஆக அவள் தான் எல்லா மகாசக்தி, பராசக்தி, எல்லா இயக்கங்களுக்கும் காரணமானவள் என்பதாக இங்கே சொல்லப்பட்டு பஞ்ச பிரம்மாசனஸ்திதா. அடுத்து महापद्माटवी संस्था महापद्माटवी संस्था कदम्बवनवासिनी कदम्बवनवासिनी सुधासागर मध्यस्था सुधासागर मध्यस्था कामाक्षी कामदायिनी कामाक्षी कामदायिनी महापद्माटवी संस्था महापद्माटवी संस्था कदम्बवनवासिनी कदम्बवनवासिनी सुधासागर मध्यस्था सुधासागर मध्यस्था कामाक्षी कामदायिनी कामाक्षी कामदायिनी மகாபத்மாடவி சம்ஸ்தா. அடவின்னு சொன்னால் காடுன்னு அர்த்தம். மகாபத்மா அடவி சம்ஸ்தா. அந்த பத்மம் சொன்னால் தாமரை, அப்புறம் தாமரையால் சூழப்பெற்ற காடு, அதுதான் அடவினா காடு. அதிலே சம்ஸ்தா, அதிலே வீட்டிருப்பவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே அண்ணாவோட குறிப்பில் என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டால், அப்படி சொன்னாலும் அதுக்கு உண்மையான தாத்பரியம் என்னன்னு கேட்டால், மகாபத்மம் என்று சொல்லக்கூடிய சிறந்த ஜாதி யானை, அத்தகைய யானைகள் செறிந்த காடு, அதிலே வீட்டிருப்போலாம். அந்த காடு எங்கே இருக்குன்னா திருவானைக்கா. அந்த மகாபத்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யானைகள் நிறைந்த காடு வந்து திருவானைக்கால தான் இருக்கும். ஆக திருவானைக்கால அகிலாண்டேஸ்வரியாவை வந்து அருள்பாலிக்கிறார் இல்லையா.
ஆக அந்த அகிலாண்டேஸ்வரி வந்து தண்டினியுடைய சொரூபம். தண்டினா வாராகி, அவருடைய சொரூபம். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த திருவானைக்கால் இருக்க அகிலாண்டேஸ்வரி அவள் வந்து தண்டினிங்கிற அந்த வாராகியோட சொரூபம். ஸோ அந்த வாராகியோட அம்சத்தை தான் இங்கே குறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் இந்த நாமத்தில். மகா பத்மாடவி சம்ஸ்தான்னு சொன்னால் அந்த பத்மங்களால் சூழப்பட்டு அந்த காட்டிலே வசிப்போன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு இன்டர்பிரிட்டேஷன்னா அந்த பத்ம யானைன்னு சொல்லி ஒரு உயர்ந்த ஜாதி யானை இருக்கும். அந்த உயர்ந்த ஒரு யானை, அந்த யானைகளால் சூழப்பட்ட காடு தான் திருவானைக்கால். ஸோ அங்கே இருக்க அகிலாண்டேஸ்வரி அவளை தான் இங்கே குறிச்சிருக்கு. அவள் வந்து வாராகியின் அம்சமும். வாராகினா சேனாதிபதி, அம்பாளுடைய சேனாதிபதியாக இருக்கக்கூடிய வாராகி. ஸோ அவள் அம்சமாக அகிலாண்டேஸ்வரி இருக்கிறத இங்கே குறிப்பு கொடுத்துருக்கு. ஸோ அவளை தான் குறிக்கிற நாமாவா இது இருக்குது. மகா பத்மாடவி சம்ஸ்தா, இந்த மகா பத்மங்கள் நிறைந்த அந்த காட்டிலே வசிக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அப்புறம் கதம்ப வனவாசினி, இதுவும் எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். கதம்ப வனம் அதிலே இருக்கக்கூடியவன் சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்லியிருக்குன்னா, சிந்தாமணி கிரகம் இருக்குது, அந்த அமிர்த சாகரம் இருக்குது, அதுக்கு நடுவில் சிந்தாமணி கிரகம் இருக்குது, அதை சூழ்ந்து மணி மண்டபம்லாம் இருக்கும், அதுக்கு பின்னாடி கதம்ப வனம் இருக்குது. கதம்ப வனம், அந்த கதம்ப வனத்தில் அவள் வீட்டு இருக்கக்கூடியவள் அப்படின்னு நீங்கள் போட்டு அண்ணா என்ன குறிப்பு கொடுத்துருக்காருன்னா, கதம்ப வனம் என்று மதுரைக்கு பெயரும். கதம்ப வனம் என்று, ஆமாம் மதுரைக்கு அப்படி ஒரு பெயர் இருக்குது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது சில இடங்கள் எழுதியிருக்கோம் அங்கே மீனாட்சி கோயிலுக்குள்ளேயே கூட. கதம்ப வனவாசினா கதம்ப வனம் என்பது மதுரைக்கு பெயர். அங்கு மீனாட்சியாக உரைபவள் யாருன்னு கேட்டால் மந்திரினி என்று சொல்லக்கூடிய மகாஷியாமலா. ஸோ திருவானைக்காலம் பார்த்தது தண்டினியாகிய யார், வாராகி. இங்கே மீனாட்சியை வந்து மகாஷியாமலான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவள் வந்து மந்திரின்னா அவள் வந்து அம்பாளுக்கு மந்திரியாக இருக்காளாம். ஸோ இந்த கதம்ப வனவாசினிங்கிற நாமத்தினால மீனாட்சியை தான் இங்கே குறிக்குது. ஏன்னா அவள் தான் கதம்ப வனவாசினியாக இருக்கா, அவள் மகாஷியாமலையாக அங்கே இருக்கா, அம்பாளுடைய மந்திரினியாக அங்கே இருக்கா. பாருங்களேன், இது கூட அழகாக இருக்கு பாருங்கள். அம்பாள் இருக்கா, அவளுடைய அந்த சிந்தாமணி கிரகத்தில். அவளுக்கு வலதுபடமாக இடதுபடி யார் இருக்கா, மந்திரின்னு சொல்லக்கூடிய மகாஷியாமலாவும் வாராகி தண்டினின்னு சொல்லக்கூடிய வாராகியும் இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ முக்கியம் பாருங்கள். மந்திரின்னு அர்த்தம் ஆலோசனை சொல்லணும், சரியாக நல்லா சிந்திச்சு என்ன செய்யணும் அப்படின்னு. அதாவது ஒரு விஷயத்தை வந்து விஷுவலைஸ் பண்ணி அதை கன்செப்டுவலைஸ் பண்ணி அதை கொடுக்கணும். அதானே ஆலோசனைங்கிறது மந்திரி. தண்டினின்னு அர்த்தம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். சேனாதிபதினு அர்த்தம் அதை செஞ்சு முடிக்கணும். ஸோ அப்படி இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதா இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருப்பார். ஸோ எங்கேயா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து நல்லா சிந்திச்சு சரியான ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை வந்து கன்செப்டுவலைஸ் பண்ணுறதுக்கும் அதுதான் பிராமணர்களுடைய தொழில். ஆக்சுவலாக உலகத்தில் க்ஷத்ரியர்களுடைய தொழில் என்னன்னு கேட்டால் அந்த எக்ஸிக்யூட் பண்ணணும். வைஷ்யர்கள் அதுக்கான ஃபண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணணும். சூத்ரலாம் ஆக்சுவலாக அதை போய் செய்யணும். ஸோ இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறது என்னன்னு கேட்டால் ஒரு 4 பேரை வச்சு வேலை வாங்குறது தான். என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு சேனையை இது பண்ணி போய் ஜெயிக்கணுமே. அப்படி சேனாதிபதியாக இருக்கா வாராகி. இங்கே மீனாட்சி மகாஷியாமலையாக இருக்கா, மந்திரினியாக இருக்கா, மந்திரினி அம்சமாக இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதிய செய்தி ஆக்சுவலி. ஸோ கதம்ப வனவாசன் அப்படியே படிச்சுட்டு போயிடுறோம். அதுக்குள்ளே இவ்வளோ சமாச்சாரங்கள் இருக்கிறதா இங்கே அண்ணா தன் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் சுதா சாகர மத்தியஸ்தா. சுதான்னு சொன்ன என்ன அர்த்தம், அமிர்தம். சுதா சாகர மத்தியஸ்தா, அந்த அமிர்த கடல் நடுவில் வசிப்பவளாக இருக்கிறாள். அங்கேயும் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டால் சுதாசாகரம் என்று காஞ்சிக்கு பெயரும். அங்கு ஏகாம்பரநாதரும் வரதராஜரும் தன்னை சுற்றி பவனி வரும் வகையில் காமாட்சியாய் வருபவள். ஸோ அது சுதாசாகர மத்திய சங்கத்துக்கு இந்த ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு. சுதாசாகரம் காஞ்சி, அதில் ஒரே காமாட்சியை பற்றி இது குறிக்குது அப்படின்னு. ஸோ முதல்ல வந்து அகிலாண்டேஸ்வரியை பார்த்தோம், அப்புறம் மீனாட்சி, இங்கே காமாட்சியை பற்றி குறிக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ என்னெல்லாம் குறிப்பு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சுதாசாகர மத்தியஸ்தா, ஏதோ ஒரு இடத்துல அமிர்த கடல் ஒன்று இருக்குது. நாராயணன் பார்க்கடலில் வசிக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, இவன் அமிர்த கடலில் வசிக்க, அதுக்கு மேலே ஒரு படி அமிர்த கடல். அமிர்தம் அங்கே மரணம் இல்லைன்னு அர்த்தம். அமிர்தம் அந்த கடலில் வசிக்கிறான். அதில் மேருன்னு சொல்லியிருக்கேன், மேரு மலையில் சிகரத்தின் நடுவில் வசிக்கிறான்னு சொல்லப்பட்டு அதை சூழ்ந்து கதம்ப வனம், பத்ம மகாபத்ம அடவி அதெல்லாம் இருக்குது.
அதில் இருக்கா, சிந்தாமணி கிரகத்தில் இருக்கா, சிந்தாமணியாலே ஆன கிரகத்தில் இருக்கா. அதில் பஞ்ச பிரம்மாசனஸ்திதா, அந்த ஆசனத்தில் இருக்கா. அவள் சூழ்ந்து மந்திரினி தண்டினி, அதாவது என்ன சொல்கிறது, மகாஷாமலா, இங்கே வந்து வாராகி, அப்படிப்பட்ட தேவதைகள் சூழ்ந்துருக்கா. இன்னும் எண்ணற்ற தேவதைகள்லாம் சூழ்ந்து இருக்காங்க. அதை பற்றிலாம் குறிப்பு வரப்போகுது. ஸோ இப்போ நான் படிக்கணும், இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய டெக்னிக்கல் நிறைய தெரியாத சமாச்சாரம் நிறைய இருக்குது. ஸோ அப்படி அம்பாளுங்க வீட்டு இருக்கா. சுவாமி அம்பாளே வந்து மகாசக்தி பராசக்தின்னு சொல்லி எதுக்கு இந்த சக்திகள்லாம் கூட வச்சுக்கணும் அப்படின்னா அப்படி தான் அது. அவங்களே அப்படி இயங்குறது இல்லை, தங்களுடைய சக்தியை வச்சு தான் இயங்குறாங்கங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கு. அவளுடைய கண் அசைப்பு, அவளுடைய புருவ நெருப்பில் இந்த உலகம் படைக்கப்படுகிறது. ஒரு புருவ அசைப்பில் இந்த உலகத்தை அழிச்சிடுவாள். அந்த அளவு மகா வல்லமை கொண்டவள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்படி இருந்தாலும் அவள் தன்னை சுற்றி இப்படி வச்சுக்கிறாள். இந்த தேவதா மூர்த்தங்களெல்லாம் வச்சு தான் ஆட்சி செய்கிறாளாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி. காமாட்சின்னு அர்த்தம் தன்னுடைய அழகிய கண்கள், அதை வைத்து அது ஒரு பார்வை பார்த்தா போதும், நமக்கு உள்ள எல்லா காமனாக்கள்னா எல்லா ஆசைகளும் நிறைவேற்றி வச்சிருவா. ஒரு பார்வை பார்த்து, அதான் நம்ம அந்த காஞ்சிபுரம் போனால் கூட, காமாட்சி அம்மன் போனால் கூட அம்பாளுடைய அந்த கண்களை கூட ஒரு பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுருப்பாங்களாம், அந்த அலங்காரத்தை. அந்த மாதிரி அலங்காரம். ஏன்னா அவன் நேராக பார்த்தா நம்மளால் தாக்க முடியாது. நேராக பார்த்தா நம்ம எரிஞ்சு சாம்பலாயிடுவோம். அந்த கடைக்கண் பார்வை மாத்திரம் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ காமாட்சி அர்த்தம் இன்னொரு இடத்துலையும் பார்த்தோம் நம்ம, அதாவது சௌந்தரலஹரி உரையில் பார்த்தோம் நம்ம. அதாவது ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி, ஒரு பக்கம் சரஸ்வதி, அப்படி 2 பேர் 2 கண்களாக உடையவள்னு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மியும் சரஸ்வதி அவளுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட காமாட்சி அங்கே இருக்கா. ரொம்ப அழகு தேவதை அவள் அங்கே காமாட்சியாக இருக்கா. அவளுடைய கண் பார்வை போதும், நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் அதனால் நிறைவேற்றி வச்சு. ஆனால் எப்பயுமே சொல்லுவேன், ஜாக்கிரதையாக இருக்கணும் அவட்ட. ஏன் நமக்கே தெரியாது நமக்கு எது நன்மை. உண்மையிலேயே நம்ம நன்மைன்னு நினச்சிருக்கு, நம்ம தீமையாக முடியலாம், சொல்ல முடியாது. இப்போ குழந்தை ஐஸ்கிரீம் நல்லதுன்னு நினச்சி தான் கேட்குது. ஆனால் ஐஸ்கிரீம் அதுக்கு ரொம்ப சாப்பிட்டா ஆகாது தானே. அது யாருக்கு தெரியும்? அம்மாவுக்கு தான் தெரியும். ஸோ அந்த குழந்தை, உண்மையான குழந்தை என்ன சொல்லணும், அம்மா எது எனக்கு நல்லதோ அதை எனக்கு கொடுன்னு சொல்லணும். எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் அதனாலேயே பெரிய வம்பாயிடும் சில சமயம். சரி, வாழ்க்கையில் நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். மனசு அதை நாடும் இதை நாடும், அது நல்லா இருக்கேன்னு நினைக்கும், அதில் போய் மாட்டிக்கும். அப்புறம் அதுலேருந்து மீள முடியாது, அதுவே பெரிய அனர்த்தமாக போயிடும். ஆக எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்காம அம்பாட்ட என்ன கேட்கலாம்? எண்ணம் எதுவோ அது செய்வாய். எது எனக்கு நன்மை நீ நினைக்கிறியோ அதையே நீ எனக்கு செய்யம்மா சொல்லியாச்சுன்னா அவள் அம்மா இல்லையா, ஜெகத் ஜனனி இல்லையா. அது மட்டும் இல்லை, கருணாரச சாகரான்னு சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ நமக்கு அத்தியந்தமான நன்மை எதுவோ அதுதான் செய்வாள். அத்தியந்தமான நன்மை என்னவாக இருக்கலாம்? நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களை பறிச்சுட்டு விட்டுலாம் இருக்கலாம், அதுவும் அத்தியந்த நன்மையாக இருக்கலாம். ஏன்னா பற்றுக்கள் தானே எல்லா தடையாக இருக்குது. ஸோ அத்தியந்தம் நான் நினைக்கிறது அத்தியந்த நன்மையாக இருக்காது. நமக்கு ரொம்ப குரூரமாக இருக்கிறது கூட உண்மையான அத்தியந்த நன்மையாக இருக்கலாம். மேபி அது அவளுக்கு தான் தெரியும். ஸோ அதை அவள்கிட்டயே விட்டுட்டோன்னு சொன்னால், அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. இப்போ நம்ம ஆஷ்மது கற்பக விநாயகர் இருக்கார். கற்பக விநாயகர் அர்த்தம் கற்பக தருவு போல் கேட்டதெல்லாம் கொடுப்பார். அதான் அவள் பேர் வச்சுக்கணும், கற்பக விநாயகர். ஆனால் நம்ம போய் அவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. எனக்கு எது கேட்கணும்னு தெரியாது. நம்ம கேட்குறதா சில சமயம் அனர்த்தமாக முடியலாம். ஆகவே எண்ணம் எதுவோ அது செய்யும். எது எனக்கு நன்மை நினைக்கிறையோ அதையே நீ செய். அதை செய்ய எனக்கு தெரியாதா, நீ கேட்டு தான் நான் செய்யணுமா அப்படின்னு கூட சொல்லலாம் பகவான். உனக்கு எது நன்மை எனக்கு தெரியாதா, நான் செய்ய மாட்டேனா, நீ என்ன வந்து என்கிட்ட கேட்குறது? அதனால் ஒன்றும் கேட்கவே தேவையில்லை. ஆனாலும் மனசு சில சமயம் கேட்காது, மனசு கேட்காது. அதனால் எதாவது கேட்கணும்னு தோணும். அப்படி கேட்கணும்னு தோணுச்சுன்னா எண்ணம் எதுவோ அது செய்வாய். கண்ணே உந்தன் கழநீர் காதல் பெருக்கே தருவாயே. என்ன அர்த்தம்? உங்களுடைய திருவடிகளில் காதல் பெருக்கு, அன்பு பெருக்கு தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேண்டாம், எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. உன்னுடைய திருவடிகளில் எனக்கு காதல் பெருக்கு உண்டாகிற மாதிரி செய்யம்மா, அது போதும். மற்ற எல்லாமே தானாக வந்துடும்.
மற்ற ஐஸ்வர்யத்தை கேட்டோன்னா, காசு பணம் கேட்டோன்னா, பதவி இதெல்லாம் கேட்டோன்னா அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது, அதெல்லாம் அனர்த்தமாக முடியும் சில சமயம். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி ததசுக லேச சத்தியம். அர்த்தம் அனர்த்தங்கிறார் ஆதிசங்கர். பாவய நித்தியம் நாஸ்தி ததசுக லேச சத்தியம். லேசான சுகம் கூட அது இல்லையா. புத்திராதபிதன பாஜாம் வீதி. செல்வந்தர்கள் தங்களுடைய புத்திரர்கள் கண்டே அஞ்சுவார்களாம். ஏன்? இவன் எப்படாவது அவன் மண்டையை போடுவான், நம்ம அவன் சொத்தையெல்லாம் எடுத்துக்கலாம் உட்காந்துருப்பான் நம்ம பையனே. ஸோ பெரிய செல்வந்தர்கள் தன் பையனை பார்த்தாலே பயமாக இருக்கும், வெட்டம் வச்சு கொண்டுருவானோன்னு. சர்வத்ரைஷா விகிதா ரீதி. உலகத்தில் எல்லா இடத்தையும் தான் நடைமுறைங்கிற ஆதிசங்கர். ஆக காசு நினச்சிட்டு ரொம்ப நல்ல விஷயம்னு. அர்த்தம் அனர்த்தம்ங்கிறார். ஆக்சுவலி அது உண்மைதான். அது ரொம்ப ஆழம் வந்துச்சு பார்த்தா அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் அப்படி நினைன்னு சொல்கிறார். பாவய நித்தியம் எப்பொழுதும் அப்படி தான் நினைக்கணுங்கிறார். ஆக காசு பணமோ அது பதவியோ எது நன்மையோ எனக்கு அதையே நீ செய்யன்னு கேட்கும். உடனே அதை செய்வா. காமாட்சி காமதாயினி. அது காமதாய் அதே தான் பொருள். நம்முடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வைப்பவள். இப்படி ஒரு கடவுள் தான் அவர்கிட்ட போத்தோணும் இல்லையா. காமதாயினி, எல்லா வகையான ஆசைகள் நிறைவேற்றி வைப்பவள். தர்மத்தோடு கூடிய ஆசையாக இருந்தால் நம்ம வாழ்க்கை சௌக்கியமாக நல்லா இருக்கும். அதர்மத்தோடு கூடிய ஆசையாக இருந்துச்சுன்னா அதை கூட நிறைவேற்றுவாவ, ஆனால் அது நம்மளோட நாசம் பண்ணிடுவாங்க. குருதேவர் சொல்ல ரொம்ப அழகா. இப்போது பெட்ரோலை போட்டு கார் ஓட்டுற, பெட்ரோலால் கார் ஓடுது இல்லையா, அதுதான் உந்து சக்தி. ஆனால் டிரைவர் குடிச்சிட்டு கண்ணாப்பினா ஓட்டினா போய் ஆக்சிடென்ட் ஆகும். அவன் நல்லபடியாக ஓட்டினா போய் சேர்ந்துடும் போக வேண்டிய இடத்துக்கு. ஸோ பெட்ரோல் நீ குறை சொல்ல முடியாது, நல்லபடியாக போய் சேர்ந்தே இல்லை ஆக்சிடென்ட் ஆனியான்னு சொல்லிட்டு. அது ஓட்டுறவன் கையில் தான் இருக்கும்போது. அதை மாதிரி அவன் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் அனுகிரகம் பண்ணுறது பெட்ரோல் தான். அவன் போய் சேர்றதுக்கும் அனுகிரகம் பண்ணுறது பெட்ரோல் தான். ஆக அம்பாளுங்கிற அந்த சக்தி எந்த ஆசையாக இருந்தாலும் ததாஸ்துன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நாம தான் ஜாகிரதையாகணும். தர்மத்தோடு கூடிய ஆசையாக இருந்தால் அதை நம்ம உயர்த்தும். ரொம்ப வீணான ஆசையாக இருந்தால், பேராசையாக இருந்தால், அதர்மமான ஆசையாக இருந்தால் அது நம்மளை கீழே தள்ளிடும். ஆகவே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இதெல்லாம் ரொம்ப சூட்சமான சமாச்சாரம். அதே மாதிரி ஒரு வீட்டில் சாயங்கால நேரத்துலலாம் கூட, விளக்கேற்றின சமயத்துலாம் கூட அவசரமாக பேசக்கூடாது, அமங்கலமாக பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க பெரியவங்க. ஏன்னு கேட்டால் தேவர்கள் ததாசுன்னு சொல்லுவாங்க. நம்ம எதாவது அவங்களாம் பேசிட்டு ததாசுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் அது நடந்துருமா அது. ஸோ அதனால் மங்களகரமான வார்த்தையை சொல்லணும் அப்படிமா, நல்லதையே தான் நினைக்கணும், நல்லதையே தான் பேசணுமா. ஏன்னா சில சமயம் ததாசுன்னு நடந்துச்சுன்னா என்ன தெரியும். ஆக இங்கே நம்ம காமனாக்கள், நம்மளோட ஆசைகள் கூட தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைகளாக இருக்கும். அம்பாட்ட போய் எதையாவது வேண்டிட்டோன்னு நடந்துடுச்சுன்னா அது ரொம்ப விபரீதமாகிடும் இல்லையா. நம்ம ஆத்திரத்தில் சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரன் அழிஞ்சு போகணும் அப்படின்னு போய் வேண்டுறோம் வச்சுக்கோங்க. சொல்கிறேன், அவன் மேலே ஏதோ கோவம். அம்பாளை சில சமயம் நிறைவேற்றி வச்சிடலாம், ஆனால் அது ரொம்ப அநியாயம் இல்லையா. அது அந்த கர்மம் நம்மளை தான் தாக்கும். ஏன்னா நம்ம தான் அந்த சங்கல்பத்தை செஞ்சுருக்கோம். அதனால் நம்மளே வந்து அது பந்த மீன்ஸ் தாக்கணும். அதனால் நம்ம காமதாயினியாக இருந்தாலும், காமாட்சியாக இருந்தாலும், அவர்கிட்ட என்ன சொல்லணும், அவர்கிட்ட போய் அம்பா எண்ணம் எதுவோ அது செய்வாய். பகவானுடைய வார்த்தைகளாக வந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தை. எண்ணம் எதுவோ அது செய்வாய். வம்பே கிடையாது இல்லையா. பகவான்கிட்ட போய் எண்ணம் எதுவோ அது வம்பே கிடையாது. எனக்கு இது செய்ய அது செய்ய சொல்லி செய்யாதான் அவன் கோச்சிக்க வேண்டி வரும். ஆனால் கண் இல்லையா காது இல்லையான்னு சொல்ல வேண்டி வரும். எண்ணம் எதுவோ அது செய்வான்னு சொல்லிட்டான்னா எது நல்லாலும் வம்பு கிடையாது. அவரோட எண்ணம் அது திருவுள்ளம், அது பரவாயில்லை. உன்னிஷ்டம் என்னிஷ்டம், அதுதான் இன்பத்தை அதான் இன்பம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி பகவான் அம்பாள்கிட்ட கேட்கணும். அம்பாள் வில் பிளஸ் காமதாயி. அதே மாதிரி பகவத்கீதையிலையும் 4 வகையான மனிதர்கள் பகவான் அணுகுறாங்களாம். ஆர்த்தி அப்படின்னா தான் உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப பெயின், என்னை காப்பாற்று, இப்படி இருக்காங்க. அது நியாயமான ஒரு வேண்டுகோள் தான். அர்த்தார்த்தி, பணம் காசு கொடு, ஐஸ்வர்யத்தை கொடு, பேர் புகழ கொடு. அப்புறம் ஜிஜ்ஞாசு, எனக்கு அறிவை கொடு, எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம், எனக்கு சரியான அறிவை கொடு, கல்வியை கொடு, ஞானத்தை கொடு. அவங்க ஜிஜ்ஞாசு. 4வது வகை ஞானி. ஞானி எதையுமே வேண்ட மாட்டான். ஏன்னா அவன் பூர்ணமாக இருக்கிறவன் எதையுமே வேண்டாம். ஆனால் அவன் அம்பாளை வந்து ஸ்வரூபம் நினச்சி அதனால அவளை ஆராதனை செய்வான்.
அவன் எதையும் வேண்டி ஆராதனை செய்யறது. இந்த ஜிஜ்ஞாசுக்குள்ளேயே அந்த முமுட்சும் வந்துடும் ஓரளவுக்கு. ஸோ ஆக ரொம்ப கரெக்டாக சொல்கிறார். அதாவது உடம்பு மனதெல்லாம் சரியில்லாமல் இருக்கும் பொழுது போய் அந்த உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை வேண்டும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு வகை. ஏன்னா அது தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். ரெண்டாவது காசு பணம் செல்வம் அது இது. அப்புறம் அறிவு. அறிவுன்னா அது அந்த ஞானம் கூட சொல்லலாம் தானே, பரஞானம். அதான் ஜிஜ்ஞாசு. அப்புறம் ஞானி. ஞானியான ஏற்கனவே எல்லாத்தையும் அடைஞ்சிட்டான், அப்படியே ஆராதிக்கலாம் பகவான்கிட்ட போகிறான்னு கேட்டால் அவனுக்கு தெரியும் ஆத்மஸ்வரூபராக ஆனந்தஸ்வரூபராக இருக்கார். அவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அதனால் அவனுக்கு பக்தி இயல்பாகவே பக்தி பெருக்கு அவனுக்கு உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி 4 வகையான ஆசைகள் கொண்டவனுக்காக சொல்ல அதில் ஞானி தான் ரொம்ப உத்தமன்னு சொல்கிறார். ஏன் அவன் எதையும் கேட்கறது இல்லை. ஆக்சுவலாக எதையும் கேட்காதவங்க தான் உண்மையிலேயே உத்தமர்கள். வேண்டாமே தான் வேண்டும் கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், எதை வேண்டுனாலும் நான் கடைசியாக அனர்த்தம் தான். எதுவுமே வேண்டாமல் இருந்தால் நடக்கிறது நடந்து முடிஞ்சிடும். அட்லீஸ்ட் அந்த கர்மமாக தீர்ந்து போகும், புது கர்மத்தை சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போகணும் பகவான்கிட்ட. ஆனால் அவள் காமதாயி, எது கேட்டோமோ எல்லாவற்றையும் கொடுத்துருவாள். அவள் தான் வேணும்னு கேட்டால் அவளோட திருவடிகளே தஞ்சம்னு அவளே வேணும்னு கேட்டால் தன்னையே கொடுத்துடுவாள். அப்படி அம்பாள் தன்னையே கொடுத்துட்டான்னா அது மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏன் அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாகியாம். அப்படி அபரிமிதமான மோதத்தை உண்டாக்கக்கூடியவள். மோதம் ஆனந்தம். ஆனந்தம் தான் உங்களை வேணும். சௌபாகியாம் அருணாம் அதிசய கருணாம். அவ்வளவு கருணை கடலானவள். அபிநவ குல சுந்தரி, அவ்வளவு பேரழகு வாய்ந்தவள். எப்பொழுதுமே நவநவமாக இருக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட அம்பாள் காமதாயி. देवर्षि गणसंघात देवर्षि गणसंघात स्तूयमानात्मवैभव स्तूयमानात्मवैभव भण्डासुरवधोद्युक्त भण्डासुरवधोद्युक्त शक्तिसेना समन्विता शक्तिसेना समन्विता देवर्षि गणसंघात देवर्षि गणसंघात स्तूयमानात्मवैभव स्तूयमानात्मवैभव भण्डासुरवधोद्युक्त भण्डासुरवधोद्युक्त शक्तिसेना समन्विता शक्तिसेना समन्विता தேவர்ஷி கண சங்காத்த. தேவர்கள் ரிஷிகள் அவர்களுடைய கூட்டம். ஸ்தூயமானாத்ம வைபவா. ஸ்தூயன்னு சொன்னால் ஸ்துதி செய்கிறார்களாம். இப்பயும் அவளுடைய வைபவனத்தும் அவளுடைய கல்யாண குணங்களையும் அவளுடைய அருள் ஆற்றலையும் அவளுடைய அந்த விபூதி அவளுடைய அந்த அருமை பெருமைகளையும் எப்பொழுதும் ஸ்துதி செய்து கொண்டே இருக்கிறார்களாம். அப்படிப்பட்ட பெருமை வாழ்ந்தவள். சாதாரண அவங்க ஸ்துதி செஞ்சாப்பா அது ஒரு விஷயம். யார் முனிவர்கள் ரிஷிகள்லாம் அவளை ஸ்துதி செய்கிறாங்க. ஏன்னா அவள் தான் ஜெகத்துக்கே ஆதாரம், ஜெகத் ஜனனி இல்லையா, கருணாரச சாகரா இல்லையா. அதனால் அனவரதம் அந்த ரிஷி முனிகள்லாம் தேவாதி தேவர்கள்லாம் அவளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டுருக்காங்க. ஸ்தூயன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஸ்துதி செய்கிறது. ஸ்தூயமானாத்ம வைபவா, ஆத்ம வைபவா. அப்படிப்பட்ட பெருமைகளை கொண்டவள். அவளுடைய அருள் ஆற்றலையும் அவளுடைய மேன்மையையும் கருணையையும் போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்காங்க. இங்கே தேவர்களையும் ஏன் சேர்த்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், தேவர்கள் தான் அந்த அசுரன் அவ்வளோ பாடுபடுத்தி என்ன செய்யறது தெரியாமல் அம்பாள் வேண்டுனாங்க இல்லையா. ஸோ அம்பாள் அவங்களுக்கும் கருணை செஞ்சா, அப்புறம் அந்த அசுரனை வதம் செஞ்சா இல்லையா. அதனால அவங்க ஸ்துதி செய்கிறாங்க. தேவர்கள் ஸ்துதிக்கு அதுதான் காரணம். ஏன்னா தங்களை இவ்வளோ இம்சிச்சு அந்த அசுரனை கொண்டு தீர்த்தாளே சொல்லிட்டு ஒரு கிராட்டிடியூட், ஒரு நன்றி பெருக்கோடு. ஆனால் இந்த முனிவர்கள் ரிஷிகள்லாம் அவங்க ஏன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அம்பாளுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியும், அவளுடைய அருள் ஆற்றல் தெரியும், அதனுடைய ஸ்வரூபம்னு தெரியும். ஸோ அதனால அவங்க ஸ்துதி செய்கிறாங்க. ஆத்ம வைபவான்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்தூயமானாம் ஆத்ம வைபவா. அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபினியாகவும் இருக்கா, அது மட்டும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கா, எல்லா இயக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால அவளை அனவரதம் எப்பொழுதும் அவளை ஸ்துதி செய்து கொண்டிருக்காங்க. ஸோ இது பெரிய நாமம் பாருங்கள்.
தேவர்ஷி கணசங்காத்த ஸ்தூயமானாத்ம வைபவா, அப்படி சுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதா. இந்த பண்டாசுரன் அசுரன் தான் அவ்வளோ படுத்திட்டு இருக்கான் யாரா அசுரர்களை. ஸோ அவனை வதம் செய்வதற்காக வேண்டி வதோத்யுக்த ஒரு பெரிய சக்தி சேனா, அந்த எல்லா அவளுடைய அம்பாள் சக்திகள்லாம் நிறைந்த சேனை ஒன்று காணப்படுகிறது இல்லையா, சமன்விதா, அதன் நடுவிலே வீட்டிருப்பவள். சிவசேனாங்கிற மாதிரி சக்தி சேனா, சிவனுடைய சேனை யாரு, அந்த பூதகணங்கள்லாம். இப்போ சக்திக்கு அம்பாளுடைய அம்சமாகிய அந்த தேவதைகள்லாம் அந்த சேனா, சக்தி சேனா. அதில் யாரும் ஆம்பளைங்களாம் கிடையாது, சக்தி சேனா. ஸோ அந்த சக்தி சேனா, அது எதுக்காக சக்தி சேனா? இப்போது அந்த பண்டாசுரனை வதம் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாம் குழுமி இருக்காங்க, இந்த சேனை திரண்டு இருக்கு. அதில் நடுநாயகமாக அம்பாள் கம்பீரமாக இருக்கா. ஏன்னா அந்த சேனைகளுக்கு எல்லாம் அவதான அதிபதி, அவதான தலைவி. ஸோ அந்த பண்டாசுரனை வதம் செய்ய வேண்டி கூடிய அந்த சக்தி சேனா இருக்கே, அபரிமிதமான ஒரு சேனா அது. ஏன்னா அம்பாளுடைய சக்திகளால் நிறைஞ்சது. அதில் சமன்விதாயி நமகா, அதில் அவ கம்பீரமாக வீட்டிருக்கா. அதனால் சூழப்பெற்றவள், அந்த சக்தி சேனையினால் சூழப்பெற்றவள்னு இங்கே அம்பாளுடைய மகாத்மியம் சொல்லப்பட்டு. சம்பத்கரி சமாரூட சம்பத்கரி சமாரூட சிந்தூர வ்ரஜ சேவிதா சிந்தூர வ்ரஜ சேவிதா அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டிபிராவ்ருதா கோட்டி கோட்டிபிராவ்ருதா சம்பத்கரி சமாரூட சம்பத்கரி சமாரூட சிந்துர வ்ரஜ சேவிதா சிந்துர வ்ரஜ சேவிதா அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டிபிராவ்ருதா கோட்டி கோட்டிபிராவ்ருதா. அதாவது பொதுவாக ஒரு சேனைன்னு சொன்னான், ஆர்மி அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ரத கஜ துரக பதாதின்னு சொல்லுவாங்க. 4 வகையான சேனைகள் தான் இருக்கும்பாங்க. ரதன்னா ரதத்தில் ஏறி சண்டை போடுறது, அந்த ரதங்களான சேனை. கஜன்னா யானைப்படை. அப்புறம் துரகன்னா குதிரைப்படை. ரத கஜ துரக பதாதி, பதாதினா காலாட்படை. கால் நடந்து போய் வாள் அதை வச்செல்லாம் சண்டை போடுறது. அதில் இந்த யானைப்படை இருக்கே, அந்த யானைப்படைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அம்பாளுடைய சக்தியோட அம்சத்துக்கு பேர் சம்பத்கரின்னு பேர். சம்பத்கரின்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அது அம்பாளுடைய யானைப்படை. அந்த யானைப்படையை அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய அந்த சக்தியோட அம்சம், அவளுக்கு சம்பத்கரின்னு பேரும். சம்பத்கரி சமாரோட சிந்தூர விரஜ சேவிதா. அப்படி சம்பத்கரி அப்படிங்கிற அந்த அந்த சக்தியானவள் தலைமை தாங்கக்கூடிய அந்த அந்த யானைப்படை, அதனால் சூழப்பெற்றவள், யானைப்படையால் சூழப்பெற்றவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே என்ன குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இந்த யானைப்படை எங்கிருந்து தோன்றியதுன்னு கேட்டால் அம்பாளுடைய அங்குசத்திலிருந்து தோன்றியது. பாருங்கள், அங்குசத்தை வச்சு யானையை அடக்கலாங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி அம்பாளுடைய அங்குசத்திலிருந்து தோன்றிய அந்த யானைப்படை, அந்த யானைப்படைக்கு அதிபதி சம்பத்கரி. ஸோ அப்படி சம்பத்கரி என்கின்ற சக்தியானவள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய யானைப்படையால் சூழ பெற்றவள் அம்பாள். அதுக்கப்புறம் குதிரைப்படையும் இருக்குது, அது அடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அஸ்வான்னா குதிரை தெரிந்தானே உங்களுக்கு. அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பி ஆவருத்தாய். அந்த குதிரைப்படையில் கோட்டியான குதிரைகள் இருக்கும். அந்த குதிரை படையால் சூழப்பட்டவளாக அம்பாளுங்க அந்த போர்க்களத்தில் காட்சி கொடுக்க. ஸோ அந்த சக்தி சேனைன்னு சொல்கிற அந்த சேனையில் ஒரு பக்கம் யானைப்படை, ஒரு பக்கம் குதிரைப்படை, இன்னொரு பக்கம் ரதங்களாலான படை, இப்படியெல்லாம் இருக்குது. அப்புறம் காலாட்படை இப்படிலாம் இருக்கு இல்லையா. ஆக அந்த யானைப்படை அவ்வளோ மேன்மை பொருந்தியது. அதில் சம்பத்கரி தான் தலைமை தாங்கிறா, அவளால் சூழப்பட்டிருக்கா. அடுத்து அந்த குதிரைப்படை, அது கோட்டின்னு நடந்தோம், அவ்வளோ குதிரைப்படை. அந்த குதிரைப்படை எங்கேருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டால் அந்த பாசத்திலிருந்து தோன்றியது. பாஷாங்குஷம் சொன்னோம் இல்லையா. ஸோ அங்குஷத்திலிருந்து தோன்றிய யானைப்படைன்னு பார்த்தோம்.
இந்த பாசத்திலிருந்து தோன்றியதாக இந்த குதிரைப்படை சொல்லப்படுகிறது. அம்பாளுடைய பாசத்திலிருந்து தோன்றியது. அந்த குதிரைப்படை சூழ அவள் அங்கே விட்டிருக்கிறாள். அந்த குதிரைப்படைக்கு ஒரு சக்தி தலைமை தாங்கிறா. அவளை பற்றி குறிப்பு கூட்டு அஸ்வாரூடான்னு சொல்லிட்டு, ஸோ அவளுடைய அந்த குதிரைப்படை அதனால் சூழப்பட்டவளாக அம்பாள் இருக்கிறார். चक्रराजरथारूढ सक्राजरथारूढ सर्वायुधपरिष्कृता सर्वायुधपरिष्कृता गेयचक्ररथारूढ केयचक्ररथारूढ मन्त्रिणी परिसेविता मन्त्रिणी परिसेविता चक्रराजरथारूढ सक्राजरथारूढ सर्वायुधपरिष्कृता सर्वायुधपरिष्कृता गेयचक्ररथारूढ केयचक्ररथारूढ मन्त्रिणी परिसेविता मन्त्रिणी परिसेविता. முதல்ல யானை படையை பார்த்தோம், குதிரை படையை பார்த்தோம். இப்போ அம்பாள் எங்கே எங்கே இருக்கான்னு கேட்டால், அந்த அந்த ரதங்கள் அதெல்லாம் நிற்குது இல்லையா, அதில் வந்து ஸ்ரீசக்கர வடிவத்தில் ஒரு ரதம் இருக்கும். அங்கே பாருங்கள், சக்கரராஜ ரதாரூட, ரத ஆரூட. எந்த ரதத்து மேலே அம்பாள் இருக்கா? சக்கரராஜ, சக்கரத்துக்கெல்லாம் ராஜாவாகிய அந்த ஸ்ரீசக்கரம். அந்த ஸ்ரீசக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த ரதத்திலே அம்பாள் எப்படி இருக்கா? சர்வாயுத பரிஷ்கிருதா, எல்லா வகையான ஆயுதங்களையும் கையில் ஏந்தி கொண்டு அம்பாள் அப்படி கம்பீரமாக காட்சி கொடுக்குறாள். அந்த அந்த ரதத்துக்கு 9 மாடி இருக்கும். ஒவ்வொரு ரதத்துக்கும் அவ்வளோ மாடி இருக்கிறதெல்லாம் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நவ ஆவரணம்லாம் படிக்கிறோம் பார்த்துங்களா, எல்லாமே நவமாக சொல்கிறோம் அம்பாளை பொறுத்த மட்டும். ஸோ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ரதத்துக்கு 9 மாடி இருக்கும். அந்த அந்த 9 மாடி கொண்ட அந்த ஸ்ரீசக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த ரதத்திலே அம்பாள் வீட்டிருக்கிறாள். அவளோட கைகளில் எல்லா வகையான ஆயுதங்களும். ஸ்ரீசக்கரங்கிறது இந்த பிரபஞ்சமே ஸ்ரீசக்கர வடிவம் தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரபஞ்சத்தையே ரதமாக கொண்டு அவள் செயல்படுகிறாள்ங்கிற மாதிரி ஒரு கருத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த போர்க்களத்தில் பார்த்தோம்னா ஸ்ரீசக்கர வடிவத்தில் இருக்கிற ஒரு ரதத்தில் அம்பாள் என்ன அழகாக இருக்குது, கற்பனை பண்ணவே இல்லையா? ஸ்ரீசக்கர வடிவத்தில் இந்த மேரு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதில் அம்பாள் இருக்கா, எல்லா வித ஆயுதங்களை கொண்டிருக்காங்க. இந்த ஆயுதங்கள் எதை குறிக்கும் கேட்டால், ஞான சாதனையை குறிக்கிறதா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டால், இந்த அசுரன் யாருன்னா உண்மையிலேயே நம்மளுடைய அகங்காரம் தானே. அஜ்ஞானம் அகங்காரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பண்டாசுரன். அவன் வெளியில் இல்லை, அவனுக்குள்ளேயே இருக்கான். ஸோ அந்த அசுரனை வதம் செய்யணும்னா என்ன வேணும்? ஆயுதங்கள் வேணும். ஞானமாகிய ஆயுதம் தான் வேணும் இல்லையா? ஸோ அந்த ஞான சாதனைகளை தான் இங்கே பல வகையான ஆயுதங்களை உருவகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அண்ணாவோட குறிப்பில் இருக்கு. ஸோ 9 தட்டுக்கள் கொண்ட ஸ்ரீசக்கரமாகிய தேரின் மேல் எல்லா ஆயுதங்களும் புடைத்துள்ள விளங்குபவள். ஆத்ம ஞான சாதனங்களே ஆயுதங்களாகும். ஆத்ம ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த சாதனங்கள் தான் ஆயுதங்கள் அங்கே சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேய சக்கர ரதாரோட மந்திரினி பரிசேவிதா. இன்னொரு ரதத்தில் மந்திரினி இருக்கா. மந்திரின்னு மகாஷாமலா மந்திரின்னு சொன்னோம் இல்லையா, அவளுக்கு வந்து ஆலோசனைகள்லாம் சொல்லக்கூடிய மந்திரினி, அவள் இன்னொரு ரதத்தில் இருக்கா. அது என்னது? கேய சக்கரம் என்னும். அதில் 7 தட்டு இருக்குதுல்ல, 7. அதில் 9 அம்பாள் இருக்குது, 9 தட்டு. இது 7 தட்டு. அவளை விட சின்னவளாக கொஞ்சம் இருக்கணும் அவள். ஸோ 7 தட்டுக்கள் நிறைந்த அந்த ரதத்தில், அந்த ரதத்து பேர் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, கேய சக்கரம். அது வந்து சக்கரராஜன்னு சொல்லி அந்த ஸ்ரீசக்கரத்தை சொன்னாங்களே ரதம். இங்கே கேய சக்கரம்னு இருந்தோம். அந்த மாதிரி ரதத்தில் 7 தட்டுக்கள் புரிஞ்சு அந்த ரதத்தில் மந்திரினி பரிசீலிதா இருக்கக்கூடிய மந்திரினிங்கிற தேவதை இருக்காளே. நம்ம மீனாட்சின்னு பார்த்தோம் இல்லையா, மகாஷாமலான்னு பார்த்தோம், மீனாட்சின்னு பார்த்தோம். அந்த மந்திரினி ஆகியவள் அவள் எப்பொழுதும் சேவிக்கக்கூடியவளாக நடுவிலே வீட்டிருக்கிறாள். சேவிதா அப்படின்னா என்னத்தோம்? அந்த மந்திரினி எப்பொழுதும் அவள் வழிபட்டு கொண்டிருக்க பெருமை கொண்டவளாக அங்கே அம்பாள் விட்டிருக்காள். ஸோ ஒரு பக்கம் முதல்ல அம்பாள் ஸ்ரீசக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த தேரில் வீட்டிருக்கா, எல்லா வகையான ஆயுதங்களை கொண்டிருக்கா. அவளுக்கு இந்த பக்கம் வலது பக்கம் வந்து இந்த கேய சக்கரம் ரதத்தில் மந்திரினி உட்கார்ந்துருக்கா. மந்திரினி தான் சரியான ஆலோசனை சொல்லணும். என்ன ஸ்ட்ராட்டஜைசிங் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஜென்ரல்ஸாக தான் செய்வாங்க, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவள் பக்கத்தில் இருக்கா. இந்த பக்கம் யார் இருக்கா? அடுத்து
गिरिचक्ररथारूढ गिरिचक्ररथारूढ दण्डनाथा पुरस्कृता दण्डनाथा पुरस्कृता ज्वालामालिनिका क्षिप्त ज्वालामालिनिकाक्षिप्त वह्निप्राकारमध्यगा वह्निप्राकारमध्यगा गिरिचक्ररथारूढ गिरिचक्ररथारूढ दण्डनाथा पुरस्कृता दण्डनाथा पुरस्कृता ज्वालामालिनिका क्षिप्त ज्वालामालिनिकाक्षिप्त वह्निप्राकारमध्यगा वह्निप्राकारमध्यगा கிரிச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தட்டுக்களுடைய அர்த்தம். ஸோ இங்கே 7 தட்டு, இங்கே 5 தட்டு பக்கத்தில். அந்த கிரிச்சக்கரம்ங்கிற ரதத்தில் யார் இருக்கா? தண்டநாதா புரஸ்கிருதா. தண்டநாதானா தண்டினி, அதாவது வாராகி. அதான சேனாதிபதி சொன்னோம் இல்லையா, அவள் இந்த பக்கம் இருக்கா, அவளும் அவளை வணங்கி கொண்டிருக்கா. அப்படிப்பட்ட தண்டநாதா அவள் கூட இங்கே வணங்கி கொண்டிருக்காங்க, வழிகாட்டி கொண்டிருப்பதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சேனாதிபதி தானே முன்னாடி போய் சண்டையில் ஈடுபடணும், யுத்தத்தில் ஈடுபடணும் இல்லையா. ஸோ வழிகாட்டப்பட்டவள்னு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த பக்கம் மந்திரினி அவளோட ஆலோசனை, இந்த பக்கம் வாராகி தண்டினி. தண்டனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்டினி, தண்டம்னு சொன்னால் ஆயுதம் தான் இல்லையா. ஸோ அந்தபடி தண்டினின்னு சொல்லக்கூடிய அந்த வாராகி அவளால் வழிகாட்டப்பட்டவளாக அங்கே அம்பாள் அமர்ந்திருக்கா. அது மட்டும் இல்லை, ஜுவாலாமாலினி. ஜுவாலாமாலினின்னு இன்னொரு சக்தி. அம்பாவுக்கு ஏகப்பட்ட சக்தி அம்சங்கள் இருக்குது தானே, அதில் ஜுவாலாமாலினி ஒரு சக்தி அம்சம். அவள் அக்னி கோட்டை ஒன்று கட்டியிருக்காள். ஸோ ஒரு மகாராணின்னு சொன்னால் ஒரு கோட்டையில் தானே இருக்கணும். இவன் எந்த கோட்டையில்னா அக்னியால் கட்டப்பட்ட கோட்டை. யாரும் நெருங்க முடியாது. அதுதான் விஷயம் இல்லையா, எல்லாத்தையும் பொசுக்கிடும். அந்த அக்னி கோட்டையில் மத்தியத்தில் நடுவில் வீட்டு இருக்காளாம். அதுதான் மத்தியகா அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஜுவாலா மாலினி காக்ஷிப்த வஹ்னி பிராகார மத்தியகா. வஹ்னின்னு சொன்னாலே நெருப்புன்னு அர்த்தம், அக்னின்னு அர்த்தம். வஹ்னி பிராகார மத்தியகா, அந்த நெருப்பினால் அமைந்த கோட்டைக்கு நடுவிலே இருப்பவளாக இருக்கிறாள். ஜுவாலா மாலினின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி, அவளால் கட்டப்பட்ட அந்த கோட்டை, அக்னி கோட்டை, அதன் மத்தியில் அம்பாள் இருக்கா. ஸோ இப்போ அம்பாள் எப்படி இருக்கா, அந்த யுத்தத்தில் எப்படி இருக்கா? ஒரு பக்கம் அவளுக்கு யானைப்படை இருக்குது, அதுக்கு ஒரு தலைமை சம்பத்கரின்னு இருக்கா. அந்த யானைப்படை மத்தியில் அவர் இருக்கா. அப்புறம் குதிரைப்படை, அது கோட்டி அஸ்வாரூடான்னு சொல்லி அதுக்கு நடுவில் இருக்கா. அவளே அந்த ரதத்தாலான படைக்கு மத்தியில் ஸ்ரீசக்கரமாகிய ரதத்தில் எல்லா வகையான ஆயுதங்களையும் கொண்டிருக்கா. இந்த பக்கம் மந்திரினி, அவள் அந்த 7 தட்டுக்கள் கொண்ட அந்த ரதத்தில் அவள் இருக்கா. கேய சக்கர அப்படிங்கிற அந்த ரதத்தில் இருக்கா. இந்த பக்கம் தண்டினி, அவள் கிரி சக்கர அப்படிங்கிற ரதத்தில் இருக்கா. இப்படி அம்பாள் இருக்கா. அவளோட கோட்டை என்னன்னு கேட்டால் அந்த ஜுவாலா மாலினின்னு சொல்கிற அந்த சக்தியோடைய அம்சம் கட்டப்பட்ட அக்னி கோட்டையிலே அம்பாள் திகழ்கிறாள் என்பதாக இது வந்திருக்கு. இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்கு. நம்ம அதை போக நம்ம அதை பார்ப்போம். அப்புறம் பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதா. அந்த பண்டாசுரனை வதம் செய்யறதுக்கு அந்த தேவதைகள், அந்த சக்தியோட அம்சங்கள்லாம் கூடியிருக்காங்க இல்லையா, அவங்கள கண்டு ரொம்ப மகிழ்ச்சியுற்றவளாக இருக்கலாம். ஏன்னா தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு இவங்கெல்லாம் குதூகலமாக உற்சாகமாக செயல்படுறத காத்திருக்காங்களே அப்படின்னு கண்டு அவளுக்கு ரொம்ப பெருமிதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்கிறத அடுத்த மந்திரம் சொல்ல போகிறாங்க. ஸோ நம்ம இதெல்லாம் மற்ற அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ நான் திரும்ப சொல்கிற மாதிரி, இப்போ நீங்கள் லலிதா சஹஸ்ரநாமம் கிளாஸ் படிக்கினா அதுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கும்னு கேட்டால், நீங்கள் சேன் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும், அந்த பொருள்லாம் அம்பாளுடைய பெருமைகள்லாம் ஞாபகம் வரும். அப்படி வந்தால் தான் நம்ம இந்த கிளாஸ் படித்ததுக்கான ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், சும்மா இருக்கும்போது அட்லீஸ்ட் இப்போ நம்ம படித்த வரைக்குமாவது ஒரு வாட்டி சேன் பண்ணி பார்த்து உடனே மனசில் வருதான்னு யோசிச்சு பார்க்கணும். எது அதோட மீனிங்கோ இல்லை என்ன சொல்கிறாங்கங்கிறது ஒரு குறிப்பாவது வருதான்னு பார்க்கணும், ஏதாவது ஒரு ஐடியாவது வருதான்னு பார்க்கணும். அப்படி வராட்டி உடனே போய் புக்கை ரெஃபர் பண்ணணும். சரி, அப்பப்போ ரெஃபர் பண்ணால் மனசு நிற்கும். நான் சில சமயம் அப்படி செய்வேன். அப்படி
அதை சொல்லி பார்த்துட்டு அது என்னன்னு தெரியலைன்னா ஐ வில் கோ அண்ட் ரெஃபர். அவர் ரெஃபர் பண்ண என்ன ஆகும்னா மனசில் பதியும். ஸோ இது செய்யாட்டி என்ன ஆகிடும்னு கேட்டால் இது காற்றுல போயிடும். அப்படி இப்போது நான் அதுதான் ட்ரை பண்ணுவேன். இந்த அம்பாள் கோயில் எங்கேயா போகும்போது திடீர்னு சௌந்தர்யம் பாடிட்டுருக்கோம். இந்த சௌந்தர்யம் நம்ம படிச்சிருக்கோமே, நம்ம வந்து அதை பற்றிலாம் பேசியிருக்கோமே, இது என்ன அர்த்தம் ஞாபகம் இருக்கான்னு பார்ப்பேன். நிறைய விஷயம் எனக்கு ஞாபகம் வராது. என்ன சொல்ல ஒரு ஐடியா இருக்கும் ஏதோ எதை பற்றி சொல்லுது, ஆனால் ஃபுல்லாக அந்த மீனிங் ஞாபகம் வராது. தென் இமீடியட்லி கோ அண்ட் ரெஃபர். அப்போது இதை நான் சொல்லப்படுறேன். அதை மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சோன்னா மனசில் பதியும். எல்லா சக்ஸஸும் அப்படி செய்யணும். நம்ம சொல்லி பார்த்து சரியான அர்த்தம் விளங்குனா உடனே போய் ரெஃபர் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வேர்ட் பை வேர்ட் மீனிங் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். அது மீனிங்கோடு நல்ல மனமொன்றி சொல்லும்போது அதனுடைய இதே வேறு ரொம்ப அருமையாக இருக்கும். அம்பாள் அப்படியே முன்னாடி நிற்பாங்க, ஹக்கன் முன்னாடி நிற்பாங்க. அது செஞ்சு பழகணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.